அன்னசரி இடத்துல நான் வாய் திறக்க மாட்டேன். இப்போ யாரோ ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்க கேட்டாங்கன்னா நான் ஐடியா சொல்லுவேன். நான் வந்து அதுவும் இப்போ என்ன முடிவு வந்துட்டுன்னா, கேட்டால் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுப்பேன். இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன். முந்திலாம் ரொம்ப மெனக்கிட்டு சர்ச் பண்ணி 4 பேர்கிட்ட பேசி தான் சொல்லுவேன். இவன் எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டான், நம்மளை கேட்ட மாதிரி 100 பேரை கேட்பான் அப்படின்றதுனால வந்து அந்த விஷயமும் பண்ணுறதில்ல. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு, என்கிட்ட ஒரு எல் கேட்பாரு, அதே போல் 5 பேர்ட்ட கேட்பாரு. நம்ம முட்டாள் மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு சீட் வாங்கி கொடுத்துறேன். சின்மயா ஸ்கூலில் வந்து சேத்பட்டில் என்னோடய ஃப்ரெண்டு அதோட டேரக்டர் என் கிளாஸ் முடி ஜெய்சங்கர் ஒன்றுன்னு சொன்னால உடனே வாங்கி கொடுத்துட்டான். இவன் போல இவன் வந்து வேறு ஸ்கூலில் சைத்தன்யா சேர்ந்துட்டான். அப்போ தான் நான் பார்த்தேன், இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறான், இவனை ஒரு ஆட்களுக்கு இந்த வேலையை பார்க்கக்கூடாது, உதவக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். இப்போ நீங்களும் கவனம் வச்சுங்க, தேவைப்படாத இடத்துல உதவி பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னு கருதுனா கூட இவன் நம்மள மாதிரி இன்னும் 10 பேர்ட்ட கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறான்றதையும் திங்க் பண்ணிங்க.